السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. وقال الله تعالى في موضع آخر: لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العلي العظيم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم ألهمنا مراشد أمورنا وأعذنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم اهدني وسددني اللهم إني أسألك الهدى والسداد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரத்தின் தலைமை தினமான உன்னதமிக்க ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் கிருபையும் உன்னதமான மலக்குமார்களுடைய சேரணைகளை அதிகமாக ஏற்படுத்தி தரக்கூடிய அல்லாஹுவின் திரு இல்லத்திலே உன்னதமான ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிற அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஸலவாத்தும் ஸலாமும் இருலோகத் தலைவர் பெருமானார் ரசூலே அக்ரம் முஹம்மது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள், அவருடைய கிளையார்கள், அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஇத் தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம்மோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டவர்கள் மற்றும் ஈமானின் அடிப்படையிலேயும் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயும் யார் யாரெல்லாம் நம்மின் மீது நேசமும் பாசமும் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய முஃமின்களான முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத் என்னும் நல்லருளும் மஃபிரத் என்னும் நல்ல மன்னிப்பும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 2ஆம் பிறையிலே இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லாம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அருளி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான துல்ஹிஜ்ஜா மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் அது சார்ந்த சில செய்திகளையும் கடந்த ஜும்ஆவுடைய உரையிலே நாம் எல்லாம் செய்திகளை பகிர்ந்திருப்போம், கேட்டிருப்போம். அதைத் தொடர்ந்து இந்த மாதத்தின் தொடர்பாக இந்த மாதத்திலே குறிப்பாக இந்த 10 நாட்களிலே செய்யக்கூடிய முதன்மையான அமல்கள் அவைகளை பற்றியும் அது சார்ந்த சில செய்திகளை இந்த ஜும்ஆவுடைய உரையிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ذுல்ஹிஜ்ஜா மாதம் இருக்கிறதே,
பலவிதமான சிறப்புகளையும் சிறப்பு அம்சங்களையும் கொண்ட ஒரு உன்னதமான மாதம். இந்த மாதம் இருக்கிறதே பலவிதமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய உன்னதமான மாதம். சாதாரண அமல்களுக்கு மற்ற நாட்களிலே என்ன நன்மைகளும் சிறப்புகளும் உயர்தரமான தரங்களும் இருக்கிறதோ அதைவிட உன்னதமான தரங்களை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு தருவதாக வாக்களித்துள்ளான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள், இந்த மாதத்தில் ஆரம்ப 10 நாட்கள் சிறந்தது என்று. இதுபோன்ற எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களிலும் ஹஜ்ஜுடைய 5 நாட்களிலும் இருக்கக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா அந்த அனைத்து அமல்களையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர்களையும் நினைவு கூறத்தக்கதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். காரணம், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறும் பொழுது, வஇذ் இப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன், நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சில கலிமாக்களை கொண்டு சோதித்தோம். அதை அவர் இறைவனுக்கு அடிபணிந்த வகையில் அவனுக்கு கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவது அவசியம் என்கிற அடிப்படையில் அதை பரிபூரணமாக்கி கொடுத்தார்கள். அவர்களுக்கு பலவிதமான சிரமங்களும் சோதனைகளும் இறைவனின் மூலம் கொடுக்கப்பட்டது. பொதுவாகவே இறை விதியும் உலக நியதியும் என்னவென்றால், சோதனைகள் என்பது திடீரென்று மனிதனுக்கு வரக்கூடிய மனசங்கடங்கள் என்பது அது அல்லாஹ்வின் மூலம் வரக்கூடியதுதான். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாகவும் பாவங்களின் காரணமாகவும் அநியாயங்களின் காரணமாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இறைவனின் மூலம் சோதனைகள் நல்லவர்களுக்கும் வரும், தீயவர்களுக்கும் வரும். நல்லவர்களுக்கு வருவது ரஹ்மத்தாக இருக்கும், தீயவர்களுக்கு வருவது அதாபுகளாக இருக்கும் என்பது பெருமக்கள் கூறக்கூடிய கருத்து. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா சில சோதனைகளை கொடுத்தான். அந்த சோதனைகளை அவர்கள் பரிபூரணப்படுத்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா அதையே ஹஜ்ஜுடைய காரியமாக அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு நிலையாக்கி வைத்திருக்கிறான். ஹாஜிகள் எப்பொழுது போனாலும் சரி, எந்த நாட்டிலே இருந்து போனாலும் சரி, அதுதான் அவர்களுக்கு முறையானது. கஅபாவை வலம் வருவது, மகாமை இப்ராஹிமில் தொழுவது, சஃபா மர்வாவை சை செய்வது, ஹத்தீமிலே நின்று 2 ரக்காத் தொழுவது, அது மட்டுமல்லாமல் அரஃபா மினா தங்குவது, குர்பானி கொடுப்பது போன்ற எத்தனை செயல்பாடுகள் இருக்கிறதோ எல்லாமே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள் மூலம் வழிகாட்டப்பட்டது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பலவிதமான சிறப்பம்சங்கள் இருப்பதோடு பலவிதமான அமல்கள் செய்வதோடு ஹாஜிகள் முக்கியமான ஒரு அமல்களை செய்வார்கள். அது அரஃபா மைதானத்தில் தங்குவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜு என்பது இருக்கிறதே அரஃபா மைதானத்தில் தங்குவதுதான். சிறிது நேரம், ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் சொல்வார்கள், அந்த நேரமும் அங்கே தங்கிவிட்டால் கண்டிப்பாக அவருடைய ஹஜ்ஜு இருக்கிறதே பரிபூர்ணமாகி முழுமையாகிவிடும். அங்கு தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜு நிறைவேறாது என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே அது உன்னதமான ஒரு நாள், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். ஏன் அரஃபாவை பற்றி சொல்கிறோம் என்றால், அடுத்த வாரம் இதே தினத்தில் நாம் இந்திய திருநாட்டை பொறுத்தவற்றிலும் அரஃபாவுடைய நாளிலே இருப்போம். மக்காவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அது முந்திய நாள் 9, இங்கே 9 பிறை என்கிற பொழுது அங்கே 10. அல்லாஹ் பாருங்கள், இந்த வருடம் சென்றிருக்கக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படக்கூடிய இரட்டை ஹஜ்ஜுகளை அவர்களுக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான். அன்றைய நாளிலே அவர்கள் ஹஜ்ஜி பெருநாளையும் கொண்டாடுவார்கள், ஜும்மாவையும் நிறைவேற்றுவார்கள். எந்த வெள்ளிக்கிழமையிலே ஈது பெருநாளும் ஜும்மாவும் ஒன்றாக வருகிறதோ அந்த நாளுக்கு ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லப்படும், மிகப்பெரிய ஹஜ்ஜி என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா நம்ம போகக்கூடிய ஹஜ்ஜிலையும் அந்த பாக்கியத்தை நமக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ்.
அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த அரஃபா மைதானத்தில் தங்குவது என்பது கட்டாய கடமை. அரஃபா என்பது சாதாரண நாள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹஜ்ஜிலே, தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது, தங்களுடைய வாழ்க்கையிலே செய்த ஹஜ்ஜிலே அவர்கள் ஒரு ஹஜ்ஜி தான் செய்திருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் தான் மரணமாகி விடுவோமோ என்ற அந்த அறிகுறி தெரிந்து விட்டதோ என்ன தெரியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான, ஒரு கண்ணியமிக்க, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உரையை ஆற்றினார்கள். அந்த உரை பலவிதமான தலைப்புகளை கொண்டது. வாய்ப்பு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சொல்வோம். அந்த உரையினுடைய ஆரம்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியையும் இதில் இருக்கக்கூடிய பதிலையும் ஒவ்வொரு முஸ்லிமும், இன்னும் சொல்ல போனால் மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இதை யோசிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இன்று சமுதாயத்தை தாண்டி எல்லா இடங்களிலும் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பொருளாதார சுருட்டுதல்களும் சூறையாடுதல்களும் இன்னும் என்னென்ன அநியாயங்கள் இருக்கிறதோ எல்லா அநியாயங்களையும் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்பது உங்களுக்கு தெரியுமா? பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டால் அது சார்ந்த சிந்தனைகளும் அறிவுகளும் அவர்களுக்கு இருக்கிறதா என்பதை முதலில் பார்ப்பார்கள். அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட சில நேரத்தில் சஹாபா பெருமக்கள் சொல்வார்கள், அல்லாஹு அஅலமு வ ரசூலுஹுன்னு சொல்வாங்க. அல்லாஹும் அவனுடைய தூதரும் அறிந்தவர்கள், மிக்க அறிந்தவர்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அடிப்படையிலே கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது எந்த மாதம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? இது என்ன ஊர், என்ன நகரம் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, மாற்றப்பட்டு விட்டது போல ஒரு நாள், ஒருவேளை இந்த ஊருக்கு இந்த ஊரினுடைய பெயரும் இந்த மாதத்திற்குண்டான பெயரும் இந்த நாளுக்குண்டான பெயரும் மாற்றப்பட்டு விட்டது போல என்று அவர்கள் அறிந்து கொண்டதற்கு பிறகு எம்பெருமானார் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராலக்கும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இரத்தங்களும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சகோதரர்களின் மான மரியாதைகளும் அது எப்படிப்பட்டது தெரியுமா? ஹராமுன் அலைக்கும், நீங்கள் கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டியது, நீங்கள் அதை பாதகமாக பயன்படுத்துவதற்கு அது தடுக்கப்பட்டது. ஹராம் அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. ஒன்று கண்ணியத்தின் அடிப்படையிலே இருக்கிறது, இன்னொன்று அது பாதகமாக பயன்படுத்தப்படுவதை விட்டும் தடுக்கப்பட்டது. மனிதனுடைய கறியை சாப்பிட முடியுமா? மனிதன் கண்ணியமானவன், ஹுர்மத்தானவன், சிறப்பு மிக்கவன், அவனுடைய கறியை சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது, அது ஹராம். அதே நேரத்தில் கால்நடைகள் இருக்கிறது, சில கால்நடைகளை மட்டுமே புசிக்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் பல கால்நடைகள் அது இயற்கையிலேயே ஹராமாக்கப்பட்டது, அதற்கு கண்ணியம் என்பது கிடையாது, கண்ணியம் இல்லை. பூனை வீட்டில் வளர்க்கலாம், ஜாயிஸ் இருக்கிறது, ஆனால் அதற்கு கண்ணியம் இல்லை, அதை சாப்பிட முடியாது, இப்படி எல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர்களுடைய இரத்தமும் பொருளாதாரமும் மான மரியாதைகளும் பாதகமாக பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டது தெரியுமா? கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கிறானோ அதை போன்று இந்த மாதத்தை எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறானோ அதே போன்ற இந்த நகரத்தை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பாக்கி இருக்கிறானோ அதையும் விடவும் ஒரு மனிதனின் இரத்தம், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய மான மரியாதை, இவை கண்டிப்பாக கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டும், பாதகமாக பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையின் ஆரம்பத்தில் கேள்வியாக கேட்டு சஹாபாக்களுடைய உள்ளத்தை கெட்ட நிலையிலே இருந்து அவர்கள் அகற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய நாளில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா யாரெல்லாம் அந்த அரஃபா மைதானத்திலே குழுமி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகிறான்.
மலக்குமார்களிடத்தில் சொல்கிறான், என்னுடைய அடியார்களே, இவர்களெல்லாம் பல ஊர்களிலே இருந்து வந்திருக்கிறார்கள், பல ஊர்களிலே இருந்து, பல நாடுகளிலே இருந்து, பல மொழிகள் பேசக்கூடியவர்களாக என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள். உன்னதமான கடமைகளை செய்வதற்காக வேண்டி, பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வந்த நோக்கத்தை நான் அறிவேன். இவர்கள் தலைவிரி கோலமாக, புழுதி படிந்தவர்களாக, என்னை அதிகமாக திக்ர் செய்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். அந்த நேரத்தில் வானவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி. வானவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தவறாக பாவம் செய்து விட்டார்கள், அந்த மனிதர்களுடைய பாவத்தையுமா இன்ற தினத்தில் நீ மன்னிப்பா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆம், அவர்களுடைய பாவங்களையும் நான் மன்னிக்க போதுமானவன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த அரஃபா தினத்தன்று உலகத்திலேயே அதிகமான மக்களை அல்லாஹ் தஆலா நரகத்திலே இருந்து விடுதலை செய்கிறான் என்கிற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்போ அரஃபா நாள் என்பது முக்கியமான ஒரு நாள். பொதுவாகவே இந்த ஆரம்ப 10 நாட்கள், 13 நாட்கள் தக்பீர் முடியும் நாள் வரை நம்முடைய அமல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், கடமையான செயல்பாடுகளை தவிர்த்து, நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய செயல்களை தவிர்த்து அதிகப்படியான அமல்களை செய்வது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது, திக்ர் திலாவத்துகள் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, மக்களோடு அன்போடு நடந்து கொள்வது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறதோ எல்லா விஷயங்களையும் செய்வதோடு மட்டுமில்லாமல் அதிகமாக தக்பீர் கூறுவது, அதையும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அரஃபா மைதானத்திலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் உள்ள எத்தனை நபிமார்கள் இருக்கிறார்களோ வந்தார்களோ எல்லோருடைய துஆவும் என்னவாக இருந்தது என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், இதுவாகத்தான் இருந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க வேண்டும். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் என்பது மிக குறைந்து விட்டது. அதுவும் சொல்ல போனால் இறை தியானம் என்று சொல்லப்படக்கூடிய திக்ருகள் இருக்கிறதே, அது மிகவும் குறைந்து விட்டது. நாம் நினைக்கிறோம் தொழுகை மட்டுமே அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுதுட்டா அல்லாஹ்வை சந்தித்த மாதிரின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, அதிகப்படியான அமல்களை கொண்டு தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா பலவிதமான விஷயங்களை நம்மின் மீது கடமையாக்காமல் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான். யார் அதையெல்லாம் செய்து விட்டார்களோ செய்து கொள்வார்களோ அவர்கள் அதன் மூலம் இம்மையிலும் நாளை மறுமையிலும் பலன்களை பெற்றுக்கொள்வார்கள். இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனுடைய அடிப்படையிலே அரஃபா நாளன்று நம்மால் முடிந்த மட்டிலும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த வருடத்தை மிக பாக்கியத்தை தந்திருக்கிறான், வெள்ளிக்கிழமையிலே நமக்கு வைத்திருக்கிறான். அதனால் அன்றைய நாளில் நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தான ஒன்று. அரஃபா நாளில் நோன்பு வைப்பது என்பது ஒரு வருட முந்தைய ஒரு வருட பிந்தைய பாவங்கள், 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, இன்றல்ல வரக்கூடிய அடுத்த வார வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மால் என்னென்ன அமல்கள் முடியுமோ, உலக வேலைகள் இருந்தாலும் தொழில்துறைகளில் நம்ம ஈடுபட்டாலும் சரி, அது கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது, நம்மை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை மொத்தமாக அர்ப்பணித்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு சொல்வான், மிக பெரும் சோதனை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான். மிக பெரும் சோதனை. அப்ப அந்த சோதனைக்குண்டான அளவு என்ன, தராதரங்கள் என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆனால் சாதாரணமாக ஒரு நேர தொழுகையில் படக்கூடிய சிரமத்தை கூட நம்மால் சகித்துக்க முடியவில்லை என்றால்
மார்க்கத்திற்காக வேண்டி நாம் இன்னமும் எத்தனையோ வீரநடைகள் போட வேண்டி இருக்கிறது, எத்தனையோ சிரமங்கள் பட வேண்டி இருக்கிறது, எவ்வளவோ கஷ்டங்கள் பட வேண்டி இருக்கிறது. இன்னமும் சொல்கிறேன், எதிர்காலத்திலே நம்முடைய பொருளாதாரங்கள் அனைத்தும் நம்முடைய மார்க்கத்திற்காக வேண்டி விரும்பியோ விரும்பாமலோ செலவழிக்கக்கூடிய கட்டாயம் நிர்பந்தமாக ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அன்றைய நாளில் நாம் அதிகமாக நாம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாகவும் அல்லாஹுவை நெருங்கும் முகமாகவும் நாம் அதிகமாக என்ன செய்வது? திக்ர் செய்து கொள்வது. அன்றைய நாளில் இஸ்திக்பார் அதிகமாக செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கும் பொழுது, நீங்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் அதிகமாக நீங்கள் கேளுங்கள், இஸ்திக்பார் அதிகமாக செய்யுங்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதனால் நாம் அன்றைய தினத்திலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். இஸ்திக்பாருக்கு உண்டான வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. சையதுல் இஸ்திக்பார் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே அரஃபா மைதானத்தில் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ரப்பி இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة وارحمني من عندك انك انت الغفور الرحيم. இது உன்னதமான ஒரு துஆ, இஸ்திக்பாருடைய துஆ. இது இல்லாத வேறு துஆவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்திக்பாருக்கு உண்டான துஆ இது. அரஃபா மைதானத்தில் இது செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் செய்தார்கள். ஆக இது நமக்கு தெரியாவிட்டாலும் கூட சாதாரணமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி இந்த வார்த்தையை சொன்னாலுமே போதும். அல்லாஹுவுக்கு பிடித்தமானதாக ஆகிவிட்டால் இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். ஆக அரஃபா நாளில் செய்யப்படக்கூடிய அமல்கள் இது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முக்கியமான அமல்களில் ஒன்று என்னவென்றால் குர்பானி கொடுப்பது. குர்பானி கொடுப்பது, குர்பானி என்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. இன்னும் சொல்ல போனால் உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து இந்த குர்பானி என்பதை அல்லாஹு தஆலா இறை விதியாக ஆக்கிவிட்டான், உலக நீதியாகவும் ஆக்கிவிட்டான். பொதுவாகவே பாருங்கள், நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களும் சரி, மற்ற மதத்திலே இருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்களும் சரி, ஏதாவது ஒன்று இறைவனுக்காக பலி கொடுக்க வேண்டும் என்றால் பொதுவாகவே எல்லோருமே உண்ணக்கூடிய பிராணிகளாக இருக்கக்கூடிய ஆடு மாடு இவைகளைத்தான் கொடுப்பார்கள். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், ஒலி குல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உம்மத்தினர்களுக்கும் நாம் வழிபடக்கூடிய வழிபாடுகளை நாம் ஆக்கி இருக்கிறோம். இதற்கு விவரம் சொல்லும் பொழுது ஹஜ்ஜையும் சொல்வார்கள், மற்ற வணக்கங்களையும் சொல்வார்கள், குறிப்பாக அறுத்து பலியிடுதலுக்கு சொல்வார்கள். இப்போ அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஆரம்ப காலத்திலே இருந்தே ஒரு தொன்மையான ஒரு பாரம்பரியத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான், அறுத்து பலியிடுதல். இஸ்லாத்தை பொறுத்தவற்றிலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த ஒரு நியத்திற்கும் அறுத்து பலியிடுவது என்பது ஹராம். இன்னும் சொல்ல போனால் அது இறை நிராகரிப்பு. அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபி அவர்களின் மூலம் வழிகாட்டி தரப்பட்ட ஒரு செயலை நமக்கு ஆக்கியிருக்கிறான் என்கிற பொழுது அதிலே பலவிதமான விஷயங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது, சூட்சுமங்கள் அதில் அடங்கியிருக்கிறது, தாத்பரியங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. நாம் நினைக்கலாம் 12,000 ரூபாய் அல்லது 20,000 ரூபாய், இப்போ 45,000 கிடா வந்துருச்சு. அதே மாதிரி மாடும் அந்த மாதிரி தான். எங்கள் ஊரில் பெரிய பெரிய மாடு 78,000 ரூபாய்க்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மாடு எப்படியும் 125 கிலோ 130 கிலோ வரும். அங்கே ஆரம்பத்திலே வந்துருச்சு, துல்காயுதா ஆரம்பத்திலே வந்துருச்சு மாடெல்லாம். ஒரு தெருவில் எப்படியும் 25 மாடு நிற்கும், ஒரு 40-50 ஆடு நிற்கும். அப்போது நாம் நினைக்கலாம் இவ்வளவுக்கு மட்டுமே, அல்லது 3,500 3,800 4,000 ரூபாய் பங்கு கொடுத்து விட்டால் நம்முடைய காரியங்கள் நிறைவேறிவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் அது தவறு. பொதுவாகவே இறைவனின் மூலம் எதுவெல்லாம் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டதோ அது இறைவனுக்காக அல்லாஹுக்காக என்று நாம் நியத்தை சரியாக செய்யாதவரை நம்முடைய காரியங்கள் கடந்த வாரம் சொன்னது போன்று கண்டிப்பாக அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகவே ஆகாது. ஒரு சமூக சேவகர் தன்னை சமூக சேவைக்காக வேண்டி அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று வாயால் சொல்லிவிட்டு நீயத்து சரியில்லை என்றால்
அவருடைய சமூக சேவகம் இருக்கிறது, அது கண்டிப்பாக மக்களிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் சரி, இறைவனிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்படாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பார்த்து இப்படி சொன்னான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன். இப்ராஹிம் இருக்கிறாரே, அவர் ஒரு சமுதாயத்திற்குண்டான பலத்தை பெற்றவர். ஒரு சமுதாயம் என்ன பெரிய காரியத்தை செய்யுமோ அதை விட மிகச்சிறந்த காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான். அவங்கள மாதிரி நம்மெல்லாம் எந்த வகையிலையும் சோதனை அடைந்து விட முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனை பொறுத்த மட்டிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அதிகமாக சொல்லப்படும். பனி இஸ்ரவேலர்களில் வந்தவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். பனி இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்திற்கு முன்புள்ள காலத்தில் உள்ளவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பிச்சலங்களில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் வருகிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் இருந்துதான் பனி இஸ்ரவேலர்களுடைய துவக்கமே ஆரம்பமாகிறது என்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா அங்கே நமக்கு சோதனைகளின் உச்சக்கட்டத்தை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இவருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறதே, இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதே, நமக்கு வழிகாட்டி தரக்கூடியது மட்டுமில்லாமல் நமக்கு பிரயோஜனம் என்பதையும் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்தி தருவான். அவர்கள்தான் ஹத்னா மார்க்க கல்யாணம் முதலில் செய்தார்கள், அவர்கள்தான் மிஸ்வாக்கு செய்தார்கள். இன்னும் பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. மர்மஸ்தலத்தினுடைய முடியை அவர்கள் தான் முதலில் எடுத்தார்கள். ஏறத்தாழ 10 விஷயங்களை சொல்வார்கள். அதிலே ஒன்று, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு தஆலா கனவின் மூலம் தன்னுடைய மகனை அறுப்பதற்கு அல்லாஹு தஆலா உத்தரவிட்ட போது 3 நாட்கள் தொடர்ந்து வந்ததற்கு பிறகு இது என்னுடைய ரப்பினிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கடமை, இதை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்கிற அந்த உணர்வோடு சென்றவர்கள் அல்லாஹு தஆலா அதற்கு பகரமாக ஒரு ஆட்டை அறுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கொடுத்தான். இதில் பலவிதமான சூட்சுமங்களும் தாத்பரியங்களும் இருக்கிறது, நமக்கு அது தெரியாது. இன்று அந்த குர்பானி என்பது நம்மிடத்தை பொறுத்த மட்டிலும் அது ஒரு விளையாட்டாக, கேலியாக அல்லது நாட்கள் கடந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் பிறகு 10, 11, 12 ஹனஃபியாக்களை பொறுத்த வரைக்கும், ஷாஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் 13 அசர் முடிய கொடுக்கலாம், மக்ரிபு அந்த சூரிய உதயம் முடிகிற வரைக்கும் கொடுக்கலாம். இது அந்த நாட்களுக்குள் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அமல் என்று நினைக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் ஹஜ்ஜு பெருநாள் அன்று செய்யக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவன் இரத்தத்தை அல்லாஹுவுக்காக வேண்டி ஓட்டக்கூடிய அந்த செயல்தான். பலிப்பிராணியை அல்லாஹுவுக்காக வேண்டி அறுக்கக்கூடியதுதான். ஏனென்றால் அந்த மனிதன் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது அதிலே இருந்து வரக்கூடிய முதல் சொட்டு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்பு அவனுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்பதை எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்பானியை நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு செய்யுங்கள் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த குர்பானி பிராணி என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே குர்பானி பிராணி அல்லது உலகத்திலே மக்கள் சாப்பிடக்கூடிய கால்நடை பிராணி என்னன்னா ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 தான். இந்த 3 தான் குர்பானி கொடுப்பதற்கும் கூட மார்க்கம் நமக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இந்த குர்பானி பிராணி எப்படி இருக்க வேண்டும் என்றால் கொழுத்ததாகவும் நல்ல வாட்டசாட்டமானதாகவும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சம்மினு லஹாயாக்கும், உங்களுடைய குர்பானி பிராணிகளை நீங்கள் கொழுத்ததாக நல்ல சதையுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்படி ஆக்கிக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு உண்டான பிரயோஜனம் என்ன? உலகத்திலே அது வேறு, நாளை மறுமையிலே என்ன பிரயோஜனம்? நாளை மறுமையிலே ஃபைன்னஹா அலா ஸிராத்தி மதாயாக்கும், நீங்கள் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே கடக்கும் பொழுது உங்களுக்கு அது வாகனமாக வரும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாளை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே மக்கள் சில நிலைகளிலே கடப்பார்கள். சிலர் மின்னல் வேகத்தில், சிலர் புயல் காற்று சூறாவளி வேகத்தில், சிலர் மிதமான காற்று வேகத்தில், சிலர் சாதாரண ஒரு பறவை பறப்பது போல, சிலர் ஆடு, மாடு, ஒட்டகம் நடப்பது போல,
சிலர் தங்களுடைய வயிற்றால் பாம்பு புழுக்கள் ஊர்ந்து செல்கிறது அல்லவா, இந்த மாதிரி செல்வார்கள். அவர்களிடம் கேட்கப்படுமா, நீங்கள் ஏன் இப்படி ஊர்ந்து செல்கிறீர்கள் என்று கேட்கப்படும் பொழுது அந்த மக்கள் சொல்வார்களாம், என்னை ஊர்ந்து செல்ல வைத்தது யாரோ என்று கேட்கும் பொழுது அதற்கு ஒரு அசரீரி பதில் சொல்லப்படுமாம், நீங்கள் எல்லாம் அமல்களிலே மிக சோம்பேறித்தனமுடையவர்களாக இருந்தீர்கள். ஒரு மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சுறுசுறுப்போடு செய்வதற்குரிய சூழ்நிலையில் நீங்கள் இல்லாமல் இருந்தீர்கள். செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்தும் கூட நீங்கள் அதை அசட்டையாக பார்த்தீர்கள். மார்க்க விஷயங்களை அமல்படுத்துவதில் நீங்கள் சோடையாகவும் சோம்பேறித்தனம் உள்ளவர்களாகவும் இருந்ததால் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று அவர்களுக்கு பதில் சொல்லப்படுமாம். ஆக குர்பானி கொடுப்பதின் காரணமாக பலவிதமான நன்மைகள் இருக்கிறது. இன்னமும் இதற்கு சட்டங்கள் நிறைய இருக்கிறது. சட்டங்கள் பொதுவாகவே நம்ம குர்பானியை பொறுத்த வரைக்கும் சட்டங்களை வருடம் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட சில சட்டங்கள் நமக்கு மறந்து போகிறது. அதனால ஆட்டை பொறுத்த வரைக்கும் 1 முடிந்து 2 வயது நிரம்பி இருக்க வேண்டும் கண்டிப்பாக. மாடு 2 முடிந்து 3 வயது, ஒட்டகம் 5 வயது கண்டிப்பாக நிரம்பி இருக்க வேண்டும். அதில் குறைகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இயற்கையான குறைகள் இருந்தால் அது சாத்தியமானதுதான். ஆனால் குறை செய்யப்பட்டிருக்கக்கூடாது செயற்கையாக. இதிலே சில விஷயங்கள் இருக்கிறது. நாம் பேணி நாம் இந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய இந்த அரஃபா நாளுடைய அமல்களையும் அதிகமாக செய்து குர்பானியும் சிறப்பான முறையிலே கொடுத்து அல்லாஹு தஆலா எல்லா அமல்களையும் எந்த நேரத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.